Hello students, welcome to my YouTube channel. இந்த வீடியோல reasoning ஓட previous year questions தான் discuss பண்ண போறோம். RRB NTPC 2019 CPT 1 ஓட question paper, அதாவது 28th December 2020 shift 1 ஓட paper discuss பண்ணலாம். First question. In the following question, select the related words from the given alternative. So, givenல next என்ன word வரும்னு சொல்லி choose பண்ணும். அதாவது writer, pen, tailor next என்ன. So, writer என்ன பண்ணுவாங்க? Pen use பண்ணி எழுதுவாங்க. So, tailor வந்து stitch பண்ணுவாங்க using needle. So, answer வந்து second option. Next second one, Mukesh was facing south. So, இது வந்து direction base பண்ண question. உங்களுக்கு directions தெரிஞ்சிருக்கணும். North, south, east, west direction, and then இது வந்து north east, south west, and then இது south east, இது north west direction. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து Mukesh is facing south. He walked 5 kilometers straight. ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து 5 kilometer வந்து ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் from there he turned at a 90-degree angle to his right. ஸோ இங்கிருந்து ரைட் சைடு வந்து 90 degree வந்து டேர்ன் பண்றாங்க. டேர்ன் பண்ணி வாக்டு 5 kilometer. ஸோ 5 kilometer வாக் பண்றாங்க. ஓகே, 5 kilometer வாக் பண்ணிட்டு then he turned at a 45 degree angle to his left. ஸோ இவங்களுக்கு லெஃப்ட் வந்து கீழே. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து 45 degree வந்து டேர்ன் பண்ணி வாக்டு 3 kilometers. ஓகேங்களா? ஸோ 45 degree டேர்ன் பண்ணி ஒரு 3 kilometer வாக் பண்றாங்க. ஓகே, where will be he from his actual position. So actual position வந்து இப்போ எந்த direction இருக்காங்க? இது actual position. இதுல இருந்து இந்த direction. So இது என்ன direction? South west direction. So answer வந்து first option. Next, third one, select the number from among the given options that can replace the question mark in the following table. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாலோயிங் டேபிளில் இந்த கொஷின் மார்க் இருக்கிறதுல என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த டேபிள் சம்மில் மட்டும் ரோ வைஸ் வந்து சால்வ் பண்ணுமோ காலம் வைஸ் சால்வ் பண்ணுமோன்னு பார்த்தா நம்ம காலம் வைஸ் சால்வ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே தான் 384 இருக்கு. ஸோ 5, 6, 7 இந்த நம்பர்ஸ் வச்சு தான் 384 வரணும். எப்படி வரும்? 7 cube 343. ஓகே, ஸோ இதோட என்ன ஆட் பண்ண 84 வரும். ஸோ ஒரு 41 ஆட் பண்ணா 84 வரும். ஸோ 384 வரும். ஓகே, இந்த 41ங்கிற நம்பர் எப்படி வருதுன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? 5 and 6 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 5ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க, 30. ஓகே, நெக்ஸ்ட் 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுங்க, 11. 30 plus 11 41. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த 41ங்கிற நம்பர் வருது. ஓகேங்களா? ஸோ இதே சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட் இந்த 245 இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 6 cube வந்து 216. ஓகே, இதோட இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் 4ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 20. நெக்ஸ்ட் 4 plus 5 ஆட் பண்ணிங்கன்னா 9. ஸோ இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணுங்க, 15. ரிமைனிங் 1, 4, 245. ஓகேங்களா? ஸோ 245 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரணும்னா இங்க இருக்கக்கூடிய 5 cube 125. நெக்ஸ்ட் இங்க 3 and 4 இருக்கு. 3 into 4 வந்து 12. நெக்ஸ்ட் 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 7. இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா 40. ரிமைனிங் 1, 4, 144. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் fourth one, select the option that is related to third term. So நம்ம ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் that is related to third term. In the same way, second term is related to first term. ஓகேங்களா? ஸோ pediatrics is related to children. ஓகேங்களா? ஸோ அப்போ நியூராலஜி அப்படிங்கிறது that is related to brain and nerve system. ஸோ ஆன்சர் வந்து brain. நெக்ஸ்ட், 2 buses start from opposite point towards each other on a main road 185 kilometer apart. ஓகேங்களா? ஸோ 2 பஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு ஃபர்ஸ்ட் பஸ்ஸும் அண்ட் தென் செகண்ட் பஸ். ஸோ 2 பஸ்ஸும் ஆப்போசிட் பாயிண்ட்ல இருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அப்படின்னா 185 kilometer apart. இது 185 kilometer. ஓகே, நெக்ஸ்ட் the first bus 35 kilometer. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் ரன் ஃபார் 35 kilometer. ஒரு 35 kilometer போகுது. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் டேக் ஏ ரைட் டேர்ன் அண்ட் ரன் ஃபார் 17 kilometer. ஒரு ரைட் டேர்ன் பண்ணி ஒரு 17 kilometer போகுது. தென் இட் டேர்ன் லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் டேர்ன் பண்ணி
runs for another 42 kilometer. Runs for another 42 kilometer. Okay, next and take the direction back to reach the main road. திரும்ப வந்து back to main roadக்கே வந்துருது. இப்போ இங்கே first bus இருக்கு. Okay. In the meantime, due to a minor breakdown, the other bus has run only 36 kilometer along the main road. இந்த other bus வந்து main roadல just ஒரு 36 kilometer தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே செகண்ட் பஸ் இருக்கு. ஓகேங்களா, இங்கே ஃபர்ஸ்ட் பஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வாட் would the distance between the two buses be at this point? ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து ரெண்டு பஸ்ஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டோட்டலாக வந்து 185 கிலோமீட்டர்ல இருந்து இந்த டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எல்லாமே மைனஸ் பண்ணா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா? ஃபர்ஸ்ட் பஸ் ஒரு 35 கிலோமீட்டர் அண்ட் 42 கிலோமீட்டர் போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே 42னா இந்த டிஸ்டன்ஸும் 42 தான் வந்திருக்கும். செகண்ட் பஸ் ஒரு 36. ஸோ இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 13 ரிமைனிங் 1 11. ஸோ 113. ரெண்டு பஸ்ஸும் இது வந்து 113 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ 185லேருந்து 113 மைனஸ் பண்ணிங்கன்னா 72 கிலோமீட்டர். இதுதான் இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 72 கிலோமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு Next, sixth one, select the letter cluster that can replace the question mark in the following series. So, இந்த following seriesல next என்ன letters வரும் அப்படின்னு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த வந்து அல்ஃபபெட் ரிலேட்டடான கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ வந்து உங்களுக்கு அல்ஃபபெட் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்பர்ஸ் ஏக்கு 1 B 2 அந்த மாதிரி அல்ஃபபெட்ஸ்க்கான நம்பர்ஸ் தெரிஞ்சால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பரில் அல்ஃபபெட்ஸ் எழுதி நம்பர் போட்டு சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ பிக்கு 2 D4 F6 H8. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்பர்ஸ் தெரியும் போது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு? +2 இன்க்ரீஸ் ஆகுது. +2 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு +2 இன்க்ரீஸ் பண்ணால் 10. 10th லெட்டர் என்ன வரும்? ஜே. ஸோ ஜே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜே இருக்கணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டர் இசட் வந்து 26, Y 25, X 24, W 23rd. Next 22nd letter V. So second option eliminate பண்ணிடலாம். Next last letter A1, C3, E5, G7. So எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? again +2 இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட் +2 இன்க்ரீஸ் பண்ணால் 7 + 2 9. 9னா I. ஸோ லாஸ்ட் லெட்டர் I வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் seventh one, 4 number pairs have been given, out of which 3 are alike in some manner, 1 is different. Select the odd one. ஓகேங்களா, ஸோ இந்த given 4 ஆப்ஷன்ஸில் 3 ஆப்ஷன் சேம் பேட்டர்னில் இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் 15 120. ஸோ 15லேருந்து 120 எப்படி வரும்? 15 × 8. 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 120 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 12. 12 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 96 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் 13. 13 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 104 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள் 16 8ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 128 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போது இங்கே வந்து இருக்குது ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் 118 இருக்குது. அதாவது ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸும் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் × 8 பண்ணால் நமக்கு செகண்ட் நம்பர் கிடைக்குது, எக்ஸப்ட் ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 8th one, select the option that is related to third letter cluster. ஓகேங்களா, நம்ம ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் that is related to third letter cluster in the same way as the second letter cluster is related to the first. Second one is related to the first. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே W இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ண தேவையில்லை. செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். ஏக்கு 1, C 3 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? +2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா X 24, இதோட ஒரு +2 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 26. ஸோ செகண்ட் லெட்டர் இசட் வரணும். செகண்ட் லெட்டர் பாருங்கள் இசட் வந்து செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எக்ஸாமில் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு நம்ம மூவ் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது மட்டும் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் 9th one. A class of 50 girls and 70 boys sponsored a music program. ஓகேங்களா, ஸோ அதாவது கேர்ள்ஸில் வந்து 50 கேர்ள்ஸும் பாய்ஸ் வந்து 70 பாய்ஸும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஓகே, இதில் 40% ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் 50% ஆஃப் பாய்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ 40% ஆஃப் த கேர்ள்ஸ், டோட்டலாக இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் 50ங்கிறது 100%. ஓகேங்களா, இப்போ இந்த 100% எப்படி 40% கன்வெர்ட் பண்ணலாம்? இந்த 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 10% ஈக்குவல் டு 5. இது 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 40% ஈக்குவல் டு 20. ஓகேங்களா, ஸோ இது வந்து கேர்ள்ஸ் அட்டன் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் பாய்ஸுங்கும் போது 50%. ஓகேங்களா, 100 ஈக்குவல் டு 70, அதாவது 70ங்கிறது 100%னா 100ல் பாதி தான் 50%. அப்போ 70ல் பாதி 35. ஸோ இவங்க தான் பாய்ஸ் அட்டன் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அப்போ கேர்ள்ஸும் பாய்ஸும் சேர்த்து டோட்டலாக 20 + 35 55 தான் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த கிளாஸ் அட்டெண்டட் த ப்ரோக்ராம்? அந்த கிளாஸில் டோட்டலாக எவ்வளோ பேர் ஸ்பான்சர் பண்ணாங்க? 120. இந்த 120ல் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க? 55 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓகேங்களா, இந்த 0க்கும் 0 கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 550 டிவைடட் பை 12. 12ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வந்து 48, ரிமைனிங் 7. 12ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் வந்து 60, ரிமைனிங் 10 இருக்குமா? ஸோ பாயிண்ட் வச்சிங்கன்னா 0. ஸோ 100னா 8 டைம்ஸ் 96. ஸோ 45.8. ஸோ ஆன்சர் வந்து 46. ஓகேங்களா, ஸோ அப்ராக்சிமேட்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10th one. A group of friends are sitting in an arrangement with one each at the corner of an octagon. octagon அப்படின்னா 8 sides and then 8 vertex இருக்கும், 8 கார்னரும் இருக்கும். ஓகேங்களா, all are facing the center. ஓகே, ஸோ நீங்கள் octagon வரையலாம், இல்லைன்னா நீங்கள் சர்க்கிள் போட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ octagonங்கும் போது 8 வரும் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, ஸோ ஃபேஸிங் இன்சைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு மெது இஸ் சிட்டிங் டைகனலி ஆப்போசிட் ராதா. ஸோ ராதாவுக்கு டைகனலி ஆப்போசிட், அக்டகன்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க, நமக்கு அது ஆப்போசிட் எடுத்தால் போதும், ஆப்போசிட் மது. நெக்ஸ்ட்டு மது இஸ் ஆன் சீமாஸ் லெஃப்ட். சீமாவுக்கு லெஃப்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீமாவுனா தான், சீமாவுக்கு லெஃப்ட் வந்து மது. ராமன் இஸ் நெக்ஸ்ட் டு சீமா. சீமாவுக்கு நெக்ஸ்ட் தான் ராமன். ஓகே, அண்டு ஆப்போசிட் டு. அண்டுனா இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா ராமனை சொல்கிறாங்க. ஓகேங்களா, அண்டோ பட்டோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பர்சன். ஸோ ராமன் ஆப்போசிட் டு கோவிந்த். ஓகே, கோவிந்த். நெக்ஸ்ட் கோவிந்த் இஸ் ஆன் சந்திராஸ் ரைட். ஓகேங்களா, இங்கே சந்திரா போட்டால் தான் சந்திராஸ்க்கு ரைட் வந்து கோவிந்த். ஓகே, சாந்தி இஸ் நாட் ஆன் மதுஸ் ரைட். ஓகேங்களா, ஸோ மதுஸ் ரைட் வந்து சாந்தி இல்லை, பட் ஆப்போசிட் டு சசி. ஸோ சாந்தியும் சசியும் ஆப்போசிட். ஸோ இந்த பிளேஸில் வந்து சாந்தி ஆர் சசி வருவாங்க. ஓகே, ஹூ இஸ் ஆப்போசிட் டு சந்திரா? சந்திராவுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? சீமா. ஸோ ஆன்சர் வந்து சீமா. ஓகேங்களா, 11th one. Select the option that is related to third term. ஓகேங்களா, ஸோ that is related to third term. In the same way second term is related to first term. ஓகேங்களா, ஸோ செகண்ட் டேர்ம் இஸ் ரிலேட்டட் டு ஃபர்ஸ்ட் டேர்ம். லாயர். ஓகேங்களா, ஸோ லாயர் அவங்களுக்கு எங்கே இருக்கும்? ஒர்க் வந்து எங்கே இருக்கும்? கோர்ட்டில். அவங்க கோர்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பியூட்டிஷியன் அப்படிங்கும்போது அவங்க எங்கே ஒர்க் பண்ணுவாங்க? பார்லர். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 4 words have been given, out of which 3 are alike in some manner, 1 is different, select the odd one. ஓகேங்களா, ஸோ given 4 ஆப்ஷன்ஸில் 3 ஆப்ஷன் சேம் பேட்டர்னில் இருக்கும், 6 ஒரே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, ஸோ 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்பர்ஸில் இருந்தால் அது ஒரு பேட்டர்னில் அல்ஃபபெட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும், ஃபிகர் பேஸ் பண்ணி இருக்கும். இங்கே வந்து இந்த கொஷினில் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து இது 3 வேர்ட்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். மார்க்கர், சாக்கு, புக்கு, பென்னு கொடுத்துருக்காங்க. இதுல மார்க்கர், சாக்கு, பென்னு இது எல்லாமே என்னது? சரி, ஒரே சிமிலரா இருக்கா? ஸோ நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. பட் புக்குங்கிறது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கா? ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 13th one.
From among the given options, select the word which cannot be formed using the letters of the given word. So given wordல இருக்கக்கூடிய letters யூஸ் பண்ணி எந்த word ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த given wordல இல்லாத ஒரு லெட்டர் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆர் இருக்கக்கூடிய லெட்டரே ஒரு லெட்டர் தான் ஒரு டைம் இருக்கும், பட் 2 டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா HATE. ஸோ வந்து இந்த வேர்டில் இருக்கக்கூடிய வேர்டு லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா G இருக்கு, ஓகே. ஆர் இருக்கு, யூ இருக்கு, ஓகே. என் வந்து இல்லை, ஓகேங்களா. ஸோ நமக்கு கிவன் வேர்டில் என் இல்லை, பட் ஆப்ஷனில் என் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த வேர்டு தான் கிவன் வேர்டு யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 14th one. If all the special characters are dropped from the below arrangement, which of the following will be 10th to the right of x? ஸோ எக்ஸுக்கு ரைட் சைடில் 10th ஒன்னா என்ன வரும்னு கேட்குறாங்க. அதாவது எல்லா ஸ்பெஷல் கேரக்டரும் ரிமூவ் பண்ண வேண்டி. ஸோ இப்போ வந்து நீங்கள் இது எடுத்து எழுத தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்க்ரீன்லேயே ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் விட்டுட்டு கவுண்ட் பண்ணுங்க. எல்லாமே ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் விட்டுருங்க, ஓகேவா. அப்போ எக்ஸுக்கு ரைட் சைடில் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10th ஒன்னா எக்ஸுக்கு ரைட்ல 10th ஒன்னா என்ன வருது, ஆர் வருது, ஓகேங்களா. ஸோ எல்லா ஸ்பெஷல் கேரக்டரும் விட சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க வந்து ஸ்பெஷல் கேரக்டர்லாம் விட்டுருங்க, ஓகேங்களா. விட்டுட்டு கவுண்ட் பண்ணணும். ஸோ ஆர் வருது. நெக்ஸ்ட் 15th one. Select the combination of letters that when sequentially placed in the blank will create a repetitive pattern. ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த கிவன் இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ 5 letters 6 letters கொண்ட ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு 3 times 4 times வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் லாஸ்ட் லெட்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் சிஏ இருக்கிறதுனால டோட்டலாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 18 லெட்டர் இருக்கு, ஓகேங்களா. ஸோ 18 லெட்டர்ஸ் இருக்கு. இது எப்படி பிரிக்கலாம்னா 6 into 3, ஓகேங்களா. 6 into 3 18 தான். அப்போ நமக்கு 6 லெட்டர்ஸ் வந்து, ஓகேங்களா, 3 பார்ட்டா இருக்கலாம். ஆர் வந்து 3 லெட்டர்ஸ் வந்து 6 பார்ட்டா இருக்கலாம், ஓகேவா. நம்ம ஃபர்ஸ்ட் 6 லெட்டர்ஸா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ 6 லெட்டர்ஸ் தான் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணா, இந்த ஒரு பார்ட்ல இருக்கக்கூடியதை இன்னொரு பார்ட்டோட கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி இருக்கா. ஸோ இங்கே சி வரணும். நெக்ஸ்ட் ஏபி. ஸோ இங்கே ஏபி இருக்கு, ஓகே. நெக்ஸ்ட் பிஏ. ஸோ பிஏ பிஏ லாஸ்ட் லெட்டர் சி, ஓகேங்களா. சி, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஏ பிபி ஏசிங்கிற இந்த 6 லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு, 3 பார்ட்டாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பார்ட்டை இன்னொரு பார்ட்டோட கம்பேர் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரணும், ஏ இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து தேர்ட் ஆப்ஷனையும் ஃபோர்த் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து சி இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் BCB. ஸோ அதுவே இருக்கா. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன், ஓகே. நெக்ஸ்ட் 16th one. Select the option that is related to third number in the same way as the second number is related to the first number, ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் that is related to third number in the same way second number is related to the first number, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 21 இருக்கு. செகண்ட் நம்பர் 11 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை 21ஓட ஒரு 1 ஆட் பண்ணா 22 டிவைடட் பை 2 பண்ணா நமக்கு 11 வருது. ஸோ செகண்ட் நம்பர் வருது. ஸோ அப்போ 31 என்ன பண்ணலாம், 31ஓட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா 32 டிவைடட் பை 2 பண்ணோம்னா 16. ஸோ ஆன்சர் வந்து 16, ஃபோர்த் ஆப்ஷன், ஓகே. நெக்ஸ்ட் 17th one. Select the number from among the given options that can replace the question mark in the following table. ஸோ இந்த கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இங்கே என்ன இருக்கு, 28 இருக்கு, 8 6 இருக்கு. ஸோ வந்து நம்ம காலம் வைஸ் தான் வந்து சால்வ் பண்ணணும். 6ம் 8ம் இருந்து 28 எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்,
28 அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று திங்க் பண்ணி பார்க்கலாம். 7 4s are 28னா இது எப்படி கொண்டுட்டு வர முடியும்? 6 + 1 7னும் நெக்ஸ்ட் 4க்கு வந்து இந்த 8/2ன்னு கொண்டு வரலாமா? ஸோ இந்த மாதிரி யோசிச்சோம்னா செகண்ட் காலம்க்கு ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணோம்னா 9 + 1 10னும் 18/2 9னும் 90 வரணும். இங்கே 90 இருக்கா? இல்லை. ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் திங்க் பண்ணி தான் நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 28 இருக்கு, இங்கே 8 இருக்கு, 6 இருக்கு. ஸோ 6 ஸ்கொயர் என்ன வரும்? 36. 36ல இருந்து ஒரு 8 மைனஸ் பண்ணுங்க. இங்க இருக்க நம்பரை மைனஸ் பண்ணோம்னா 28 வருது. ஓகே. ஸோ இதே பேட்டர்ன்ல செகண்ட் காலம் இருக்கான்னு பாருங்க. 9 ஸ்கொயர் 81. இதுல இருந்து ஒரு 18 மைனஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 63. ஓகே, 63 வருது. ஸோ அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 13 ஸ்கொயர் 169ல இருந்து இங்க ஒரு நம்பர் மைனஸ் பண்ணும். அதை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு 94. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 169 மைனஸ் 94 ஈக்குவல் டு தான் அந்த நம்பர். அப்போ 169ல இருந்து 94 மைனஸ் பண்ணீங்கன்னா 75 வருதா? ஸோ 75 எக்ஸ் ஈக்குவல் டு 75. ஸோ உங்களுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 18th one, P is brother of Q. ஓகேங்களா? ஸோ இந்த பிளட் ரிலேஷன்ல வந்து பாக்ஸ் வந்து மேல டினோட் பண்ணவும், சர்க்கிள் வந்து ஃபீமேல் டினோட் பண்ண, ஈக்குவல் டு வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேங்களா? சிப்ளிங்ஸ்க்கும், அண்ட் தென் வந்து இந்த ஆரோ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புளுக்கு யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவேன். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? P is brother of Q and R. ஓகேங்களா? ஸோ P is brother male of Q and Rன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. S is mother of R. Rோட மதர் தான் S. ஓகே. T is P is father. Pயோட ஃபாதர் தான் T. ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே சிபிலிங்ஸாக இருக்கும்போது டியும் எஸ் என்னவா இருப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஓகே. விச் ஆஃப் த டிமாண்ட் cannot be definitely true. இந்த கிவன்ல எது ட்ரூ இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எஸ் இஸ் P's மதர். ஓகேங்களா? ஸோ பியோட மதர் தான் எஸ். ஸோ கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் டி இஸ் எஸ் இஸ் ஹஸ்பண்ட். ஸோ எஸ்ஸோட ஹஸ்பண்ட் வந்து டி. ஸோ கரெக்ட். நெக்ஸ்ட் டி இஸ் கியூஸ் ஃபாதர். ஸோ கியூவோட ஃபாதர் தான் வந்து டி. ஓகே, இதுவும் கரெக்ட். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். டி இஸ் கியூஸ் ஹஸ்பண்ட். கியூவோட ஹஸ்பண்டா டி, கியூவோட ஃபாதர் தான் டி. ஸோ ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 19th one, from among the given options select the word which cannot be formed using the letters of the given word. So given word யூஸ் பண்ணி ஓகேங்களா? ஸோ எந்த வேர்டு வந்து ஃபார்ம் பண்ண முடியாது ஆப்ஷன்ல இருந்து அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது இந்த கிவன் வேர்டில் இல்லாத ஒரு லெட்டர் இருக்கும், ஆர் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் வந்து ஒரு லெட்டர் இருக்கும், பட் 2 லெட்டர் யூஸ் பண்ணி இந்த வேர்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் 2ல் ஏதாவது ஒரு லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. HURT எல்லா லெட்டர்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் டி ஓ இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. ஓ இருக்கு, பட் கிவன் வேர்ட்ல ஓ இல்லை. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய வேர்டு டஃப் தான் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது கிவன் வேர்ட்ல இருக்க லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் 20th one, find the number of triangles in the diagram given below. ஸோ இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு என்ன ஷார்ட்கட் இருக்குன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இந்த வேர்டெக்ஸ்லேருந்து இந்த பேஸ் லைனுக்கு இப்படி வந்து லைன்ஸ் வருது அப்படின்னா எவ்வளோ லைன்ஸ் வருதுன்னு பாருங்கள். இங்கே வந்து எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4. ஓகேங்களா? இந்த சின்ன சின்ன ட்ரையாங்கிள்குள்ளே இந்த மாதிரி நம்பர் போட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 2 + 3 + 4 = 10. இப்போ இது டோட்டலாக இந்த ட்ரையாங்கிள்குள்ளே 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், இதில் ஒரு 10 ட்ரையாங்கிள்ஸ், இதில் ஒரு 10 ட்ரையாங்கிள்ஸ், டோட்டலாக 30 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் 1. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஹோலாக கவுண்ட் பண்ணுங்க.
ஸோ ஹோலா இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே 1 டோட்டலா 32 ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஓகே ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகே நெக்ஸ்ட் 21st one. 4 letter clusters have been given, out of which 3 are alike in some manner and 1 is different. Select the odd one. ஓகேங்களா? ஸோ இந்த odd one out based on alphabets. ஓகேங்களா? ஸோ வந்து alphabets பேஸ் பண்ணி இருக்கும். இந்த given 4 ஆப்ஷன்ஸ்ல 3 ஆப்ஷன்ஸ் வந்து சேம் பேட்டர்ன்ல இருக்கும், ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸ்க்கும் என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் மட்டும் எல்லா ஆப்ஷன்லையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏனா 1, இதுல இருந்து C3 +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் I9 K11 +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் E5 G7 +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் M13 N14 +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணும் போதே நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனும் சேம் பேட்டர்ன்லையும் 4th ஆப்ஷனில் மட்டும் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னும் இருக்கா. ஸோ அதனால ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆட் ஒன் அவுட்டு அல்ஃபபெட் பேஸ் பண்ண கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 22nd one. 4 letter pairs have been given, out of which 3 are alike in some manner and 1 is different. Select the odd one. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஆட் ஒன் அவுட்டு ஆல்ஃபபெட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம், இது வந்து வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? என்னென்ன வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பேப்பர், நோட்டு, கிஃப்ட், கிஃப்ட் ரேப், நெக்ஸ்ட் ஹேண்டு, க்ளவ், ஹெட்டு, கேப். ஓகேங்களா? நம்ம ஹெட் தலையில என்ன போடுவோம்? கேப் போடுவோமா? ஹேண்டுக்கு க்ளவுஸ் போடுவோமா? கிஃப்ட்டுக்கு கிஃப்ட் ரேப் பண்ணுவோமா? ஸோ அப்போ இதுல டிஃப்ரெண்டா எது இருக்கு? பேப்பர், நோட் அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 23rd one. Select the numbers that can replace the question mark in the following series. ஸோ இந்த ஃபாலோயிங் சீரீஸ்ல நெக்ஸ்ட் இங்கே கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும்னு சொல்லி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ 97க்கும் 86க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்க. 11 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே நெக்ஸ்ட் 86ல இருந்து 101 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 86ல இருந்து 100க்கு 14, ஸோ 15 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 101ல இருந்து 89 எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 12 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே 89ல இருந்து 100க்கு ஒரு 11 + 7, ஸோ 18 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஓகேவா? ஸோ இப்படி பேட்டர்ன் பார்க்கும்போது எப்படி இருக்கு? -11 + 15 -12 + 18 இருக்கா? அதாவது இப்போ அல்டர்னேட்டிவா பாருங்க. அதாவது 11 -11 -12, நெக்ஸ்ட் என்ன வரணும்? -13 வரணும். இங்க வந்து 15 18 எவ்வளோ இது? +3. ஸோ நெக்ஸ்ட் 18ஓட +3 பண்ணீங்கன்னா 21 + 21. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? -13 பண்ணும். அதாவது 107ஓட ஒரு 13 மைனஸ் பண்ணீங்கன்னா 94. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து 94ங்கிற நம்பர் வரும். 94ஓட ஒரு 21 ஆட் பண்ணும். ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 115. ஸோ நெக்ஸ்ட் 115ங்கிற நம்பர் வரும். ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. 4th ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 24th one. Select the numbers that can replace the question mark in the following series. ஸோ இந்த ஃபாலோயிங் சீரீஸ்ல நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். 5 10 இதுக்கு ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது? 5. ஸோ 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10ல இருந்து 17 7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17ல இருந்து 26 + 9 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நம்பர் 5 7 9 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸாக இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீஸ் ஆகணும்? +11 இன்க்ரீஸ் ஆகணுமா? ஸோ 11 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 26னா 37. ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 25th one. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா read the given statement and conclusions carefully, assuming that the information given in the statement is true, even if it appears to be at variance with the commonly known fact. Decide which of the given conclusion logically follow from the statement. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 2 3 இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து இதுக்கு என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும்.
ஃபாலோ ஆகும்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டோட வந்து வேரி ஆயிருந்தாலும் ஓகே. நம்ம கிவன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதா அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். இது வந்து வென் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஆல் ரோசஸ் ஆர் ரெட் அப்படிங்கும்போது ஆல் ரோசஸ் வந்து ரெட்டுங்கிற சர்க்கிள்குள்ள போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் சம் ரெட் ஆர் கலர். ஓகேங்களா? சம் ரெட் வந்து கலர். நெக்ஸ்ட் ஆல் கலர்ஸ் ஆர் பெயிண்ட். ஆல் கலர் வந்து பெயிண்ட். ஸோ இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கான நம்ம வரைஞ்சிருக்க வென் டயக்ராம். நெக்ஸ்ட் என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கலாம். சம் ரெட் ஆர் பெயிண்ட். ஸோ இங்க இருக்கக்கூடிய சம் ரெட் வந்து பெயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட்டு. ஸோ இங்க இருக்கக்கூடிய சம் ரெட் வந்து பெயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் ஆல் ரெட் ஆர் ரோசஸ் அப்படிங்கும்போது ஆல் ரெட் வந்து ரெட்டு தான் வந்து நமக்கு ரோஸ்க்குள்ள இருக்கணும். பட் இங்க ரோஸ் தான் ரெட்டுக்குள்ள இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 26th one. Position of Deepthi and Mohan in a row are 14th from the left and 9th from the right. ஓகேங்களா? ஸோ ஒரு ரோல தீப்தி வந்து 14th from the left. லெஃப்ட்ல இருந்து 14th தீப்தி. மோகன் வந்து 9th from the right. ரைட்ல இருந்து 9th one வந்து மோகன். ஓகேங்களா? இஃப் தே இன்டர்சேஞ்ச் their places then மோகன் வில் பி. ஓகேங்களா? ஸோ அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து மோகனும் இங்க தீப்தியும் வராங்க. இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டி மோகன் வில் பி 21st from the right. ரைட்ல இருந்து இது வந்து 21st பொசிஷன். ஓகேவா? ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் தீப்தி ஃப்ரம் த லெஃப்ட் நவ். இப்போ வந்து லெஃப்ட்ல இருந்து என்ன அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இந்த ரோ. ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இந்த பொசிஷனுக்கு தான் நமக்கு ரைட்ல இருந்தும் தெரியும் லெஃப்ட்ல இருந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பொசிஷனை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? லெஃப்ட்ல இருந்து 21st பொசிஷன். இங்க எவ்வளவு இருப்பாங்க? ஒரு 13 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது வந்து இங்க வந்து ஒரு 13 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இங்க ரைட் சைட்ல இருந்து 21st பொசிஷன் வந்து இது. ஓகேங்களா? ஸோ 21 + 13 ஆட் பண்ணீங்கன்னா 34. டோட்டலா வந்து 34 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, 34 பர்சன்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன கேக்குறாங்க? இப்போ தீப்தியோடது லெஃப்ட்ல இருந்து எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, டோட்டலா 34. 34ல இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரைட்ல இருந்து 9th பொசிஷன். அப்போ இங்க எவ்வளோ இருக்கும்? ஒரு 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 8 டோட்டல் 34ல இருந்து 8 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 26 கிடைக்குமா? இதுதான் லெஃப்ட்ல இருந்து இப்போ தீப்தியோட பொசிஷன் 26th. ஸோ வந்து 26 and 34ங்கிறது தான் ஆன்சர். ஸோ 34 and 26ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தீப்தி ஃப்ரம் த லெஃப்ட் என்ன 26 அண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் 34. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் வரணும். செகண்ட் கேட்ட அடுத்து இருக்கிறதுக்கு அடுத்து 34. ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் 27th one. 5 girls Beena, Leena, Meena, Reena, Tina are playing game. They are sitting in a row facing towards north. ஓகேங்களா? ஸோ 5 girls sitting in the row. ஓகேங்களா? facing towards north. ஓகேங்களா? நெக்ஸ்ட் Meena is sitting at west end. ஓகேங்களா? ஸோ Meena at west end. Tina is sitting at east end. Tina is east end. Leena and Reena are sitting together next to each other. அதாவது இங்க ரீனா உட்காந்துருக்கலாம், ஆர் ரீனா லீனா இந்த மாதிரி உட்காந்துருக்கலாம் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். நெக்ஸ்ட் பீனா இஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் லீனா. லீனாவுக்கு லெஃப்ட்ல பீனா வரணும். இங்க இந்த இதுபடி லீனாவுக்கு லெஃப்ட்ல ரீனா இருக்காங்க. ஸோ இது வராது. ஸோ இந்த 3 பொசிஷன் தான் இங்க வரும். பீனா, லீனா, ரீனா. ஓகே, நெக்ஸ்ட் அண்டு டு த. அண்டுனா யாரை குறிக்கணும்? ஃபர்ஸ்ட்ல இருக்க பர்சனை குறிக்கணும். பீனா. பீனா இஸ் டு த ரைட் ஆஃப் மீனா. மீனாவுக்கு ரைட்ல வந்து பீனா. ஓகே. Who is sitting second from the east end? ஈஸ்ட்ல இருந்து செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்க? ரீனா. ஸோ ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் 28th one.
Four different positions of a cube are shown in the figure. Which of the following color is on the face opposite to the face that has black written on it? ஓகேங்களா. ஸோ பிளாக்னு எழுதியிருக்க சைடுக்கு ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 ரூல்ஸ் தான் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ரூல் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பிளாக்னு சொல்லி இந்த ஃபோர் கியூப் இருக்குன்னா இதில் ஏதாவது 2 கியூப் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது எந்த 2 கியூப் எடுக்கணும்னா பிளாக்னு சொல்லி எந்த கியூப்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே பிளாக் இருக்கா, இதனுடைய அதர் 2 சைட்ஸ் என்னன்னு பாருங்க, பிங்க் ஆர் எல்லோ. ஸோ பிங்க் ஆர் எல்லோ வேற எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல எல்லோ இருக்கு. ஓகே, அப்போ காமனாக இருக்கக்கூடிய இந்த எல்லோ எடுத்துக்கணும். எல்லோவுக்கு பிளாக் எப்படி இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் பொசிஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து கிளாக் வைஸ்னா இது ஆன்டி கிளாக் வைஸ்ல நெக்ஸ்ட் பொசிஷன் இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லோக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. ஸோ ஆரஞ்சு தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இல்லை ஸோ நான் இதை எடுக்கிறேன் அப்படின்னா இங்கேயும் பிளாக் இருக்கு. ஓகே, பிளாக் இருக்கு. அதர் 2 சைட்ஸ் என்னன்னு பாருங்க, எல்லோ ஆர் ப்ளூ. ஸோ இதுல ஏதாவது ஒன்று இருக்கிறது எடுக்கணும். இப்போ நம்ம ப்ளூ இருக்குதுன்னு எடுத்தோம்னா காமனா ப்ளூ இருக்கு. ப்ளூக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல பிளாக் இருக்குன்னா ப்ளூக்கு எப்படி இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆரஞ்சு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆரஞ்சு. ஓகேங்களா. ஸோ நீங்க எந்த 2 கியூப் எடுத்து சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் 29th one. Select the number from among the given option that can replace the question mark in the following series. So following seriesல இங்க question mark இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுங்க. 69 55. நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 14. ஸோ 14 வந்து மைனஸ் ஆகி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 55ல இருந்து 26க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்க. 26ல இருந்து 30க்கு ஒரு 4 ஆட் பண்ணோம். 30ல இருந்து ஒரு 25 ஆட் பண்ணீங்கன்னா தான் 55 வரும். ஓகே, ஸோ -29. 26ல இருந்து 13க்கு -13. ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ் பாருங்க ஒரு ரெகுலரா ஒரு கரெக்டான ஒரு இதுல இல்லை. ஸோ அதனால இந்த பேட்டர்ன் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், 6 9 69 இங்கே 55 இருக்கு. ஓகேங்களா. 6 × 9 மல்டிபிள் பண்ணுங்க, 54 + 1 தான் 55. ஓகே, நெக்ஸ்ட் 55ல இருக்கக்கூடிய 5 × 5 25 + 1 தான் 26. 26ல இருக்கக்கூடிய 2 × 6 12 + 1 தான் 13. 13ல இருக்கக்கூடிய 1 × 3 3 + 1 4. ஸோ ஆன்சர் வந்து 4. ஸோ ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் 30th one. 5 students are sitting in a row. ஓகேங்களா. ஸோ ஒரு ரோல 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த டைரக்ஷன் கொடுக்கலன்னா நீங்க நார்த் டைரக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, சுனில் இஸ் நெய்தர் நெய்பர் ஆஃப் ஆஸ்தா ஆர் நார் ஷியாம். இவங்க 2 பேத்துக்கும் நெய்பரா வந்து சுனில் வரக்கூடாது. ஓகே, ஆஸ்தா இஸ் ஏ நெய்பர் ஆஃப் ஷியாம் அண்ட் சி இஸ் on the left end of the row. ஆஸ்தா வந்து left end of the row. ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்தா இஸ் ஏ நெய்பர் ஆஃப் ஷியாம்னு பார்த்தோமா. ஸோ ஷியாம் இங்கே வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்தாவும் ஷியாமும் சுனிலோட நெய்பர் இல்லை. ஸோ இங்கே சுனில் வரமாட்டாங்க. ஓகேவா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் தெரியும். நெக்ஸ்ட் சுனில் இஸ் த நெய்பர் ஆஃப் மஞ்சித். மஞ்சித் இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் த ரோ. ஸோ மிடில் ஆஃப் த ரோல வந்து மஞ்சித். ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் இஸ் நாட் ஏ நெய்பர் ஆஃப் அமித் அப்படின்னா மஞ்சித். ஓகேங்களா. அண்டுனா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பர்சனை குறிக்கும். மஞ்சித் இஸ் நாட் ஏ நெய்பர் ஆஃப் அமித். ஸோ இங்க அமித் வரக்கூடாது, இங்க அமித் வரக்கூடாது, இங்கதான் அமித். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து யார் வருவாங்க, சுனில் வருவாங்களா. அண்ட் தென் சுனில் இஸ் அ நெய்பர் ஆஃப் மஞ்சித்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு லைன். ஸோ இங்கே சுனில். ஓகே, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹூ ஆர் த நெய்பர்ஸ் ஆஃப் சுனில். சுனிலோட நெய்பர்ஸ் யாரு, மஞ்சித் அண்ட் அமித். ஸோ என்ன ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா. தேங்க்யூ ஆல்.